ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டென்சஸில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸு, அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஸோ இந்த 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள், ஃபிகர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள், 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஐ ஹவ் ஸ்டடிட் இன் தி ஸ்கூல் ஃபார் 4 years. இப்போ இது வந்து 2 ஓல்டு பீப்புள் பார்க்குறாங்க. அவங்க வந்து ஐ ஸ்டடிடு இன் தி ஸ்கூல் ஃபார் 4 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னமும் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் அது கண்டினியூ ஆகுது. தட் மீன்ஸ் அந்த ஸ்கூல்லேயே தான் அவங்க படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐ ஹவ் ஸ்டடிட் இன் தி ஸ்கூல் ஃபார் 4 years. பட் இவங்க படித்து முடிச்சுட்டாங்க, அது முடிஞ்சு போன விஷயம். அதனால் வந்து அவங்க பேசுகிறப்ப எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஐ ஸ்டடிட் இன் தி ஸ்கூல் ஃபார் 4 yearsன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ்னால் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போனது. ஸோ அதிகமான டைம் ஆகிருக்கும் முடிஞ்சு போய். அப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இது சொல்லலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து மேபி வந்து ஒரு 8th 7th ஜாயின் பண்ணியிருக்கலாம். 11th வரைக்கும் அங்கே படிக்கிறாங்க, 12th அங்கே படிக்கிறாங்க. ஸோ அப்போ ஐ ஹவ் ஸ்டடிட் இன் தி ஸ்கூல் ஃபார் 4 yearsன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 2 கட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் கட்டிங் த ட்ரீ. ஸோ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ V1 தான் நம்ம போடணும். V1 + ing. V1 வந்து கட்டு. இந்த வெர்போட வினைச்சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வினைச்சொல் வந்து இங்கிலீஷ் மீனிங் பார்த்திங்கன்னா கட்டு. ஸோ தேன்றது எதுக்குன்னா ப்ளூரல். ஓகேவா? ஸோ ஆர் + V1 + ing தான் வரணும். தே ஆர் கட்டிங் த ட்ரீ. பட் இதை பாருங்கள், ஸோ இப்போ தான் கட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? கட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நவ் இப்போ தான் முடிச்சுட்டு அதை வந்து அவங்க வந்து அப்படியே அந்த ஸ்வெட்டிங் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தே ஹவ் கட் த ட்ரீ அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதனால் தே ஹவ் கட் த ட்ரீ. ஓகேவா? இதே ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா, தே கட் த ட்ரீ மட்டும்தான் போடணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டுக்கும் 4th உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இன்னமும் அவங்க அந்த ஒர்க்லேயே தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தே ஹவ் கட் த ட்ரீ. அப்போ வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ தான் ஜஸ்ட் நவ் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ தே ஹவ் கட் த ட்ரீ. அடுத்து பாருங்கள், அடுத்து இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஸோ 2 பேருமே சென்னையில் இருந்திருக்கிறாங்க. பட் ஒருத்தர் வந்து சென்னையிலே இன்னும் இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து சென்னை விட்டு ஊருக்கு வந்துட்டார். அப்போ அவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். ஐ ஹவ் லிவ்டு இன் சென்னை ஃபார் 5 years. ஸோ LIC. இன்னமும் அவர் சென்னையில் தான் இருக்கிறாரு. நான் 4 வருஷமாக சென்னையில் வசித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீனிங் ஐ லிவ்டு இன் சென்னை ஃபார் 5 years. இவர் வந்து சென்னையில் 5 வருஷம் இருந்தார், பட் இப்போ அங்கே இல்லை. இப்போ அந்த ஒர்க் வந்து அங்கேயே வந்து அவர் வந்து ஸ்டே ஆகலை, லிவ் ஆகலை. அப்போ வந்து ஐ லிவ்டு இன் சென்னை ஃபார் 5 years. இங்கே ஐ ஹவ் லிவ்டு இன் சென்னை ஃபார் 5 years. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ரைட் சைடில் இருக்கிறது பாருங்கள், ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி நவ். ஸோ இப்போ காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ குடிக்கிறதுக்கு அப்படின்ற அந்த வினை சொல் என்னது, இங்கிலீஷ் மீனிங் ட்ரிங்க்கு. ஓகேவா? ஸோ ட்ரிங்க். அப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா V1 + ing மட்டும்தான் வரும். ஸோ V1 + ing ட்ரிங்கிங். ஓகேவா? ஸோ ஐன்றது சிங்குலர், அதனால் வந்து ஆம் + V1 + ing ஆம் ட்ரிங்கிங் காஃபி நவ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ ட்ரிங்க் காஃபி இன் தி மார்னிங். ஸோ முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஐ ட்ரிங்க் காஃபி இன் தி மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்து அது வித்தியாசம். ஸோ அந்த வேர்ப் எந்த இடத்துல கரெக்டாக வருதுன்னு பார்த்து நம்ம வந்து ஒர்க் பண்ணாலே வந்து நம்ம கரெக்டாக பேசிடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.